ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒகினவா அப்படிங்கிற தீவில் வாழ்கிற மக்கள் 100 ஆண்டுகளை தாண்டியும் வாழ்கிறாங்க. அதுவும் சுறுசுறுப்பாகவும் உடல் ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறாங்க. அவங்களோட நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை இக்கிகாய் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை 10 பாயிண்ட்ஸாக பிரித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 10 பாயிண்ட்ஸில் 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற 5 பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். 6th பாயிண்ட், ரீகனெக்ட் வித் நேச்சர். இயந்திரமயமான வாழ்க்கையில் நம்ம வேகமாக ஓடிட்டே இருக்கோம். சில சமயங்களில் நம்ம பண்ணுற வேலையில் ஒரு சோர்வு ஏற்படும். அப்படி சோர்வு ஏற்படாமல் இருக்க நம்மளை நாமளே ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியது அவசியங்க. சில நேரங்களில் ஒரு பிரேக் எடுத்த ஃபேமிலியோட இயற்கையோடு இணைந்த சுற்றுலாத்தலங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம மனசு ரீசார்ஜ் ஆகிடும். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. 7th பாயிண்ட், கிவ் தேங்க்ஸ். நன்றி கூறுதல். நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்களேன், நமக்கு லைஃப்பில் என்னெல்லாம் கிடைக்கலன்னு கேட்டு தான் பாருங்களேன். நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுத போனால் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. அதுவே நம்ம வாழ்க்கையில் என்ன தான் கிடைச்சிருக்கு, அந்த விஷயம் கிடைச்சப்போ நம்ம எப்படிலாம் சந்தோஷப்பட்டோன்னு திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு 10 விஷயம் எழுத போனால் 3 விஷயம் கூட முழுசாக உங்களால் எழுத முடியாதுங்க. காரணம், நமக்கு என்ன வாழ்க்கையில் கிடைக்கல அப்படிங்கிறதையே நம்ம யோசித்து பழகிட்டதுனால நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசித்து பழக்கப்படலை. அதனால் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வர மாட்டேங்கி. யார் ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நினச்சி சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்துகிறாங்களோ வாழ்க்கை அவங்களுக்கு மேற்கொண்டு நல்ல விஷயங்களையே கொண்டு வந்து சேர்க்குங்க. இது என் வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்குவோங்க. அதுக்கப்புறம் கேட்போம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. கண்டிப்பாக வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். 8th பாயிண்ட், லிவ் இன் த மொமெண்ட். நம்மளோட கடந்த கால தவறுகளும் எதிர்கால பயங்களும் நம்மளோட நிகழ்காலத்தை பாதிக்காமல் பார்த்துக்கணுங்க. இந்த நொடியில் இருக்கிற வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழணும். 9th பாயிண்ட், கெட் இன் ஷேப். சவுண்ட் சோல் கம்ஸ் ஃப்ரம் த சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது உடல் ஆரோக்கியம் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு மன ஆரோக்கியங்க. ஓடுற தண்ணி எப்படி சுத்தமாகவும் தேங்கி இருக்கிற தண்ணி அசுத்தமாகவும் இருக்குதோ அதுபோல் நம்மளோட உடலுக்கும் கண்டிப்பாக மூமெண்ட் அவசியங்க. தேவையான அளவு உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. 10th பாயிண்ட், ஃபாலோ யுவர் இக்கிகாய். உங்கள் வாழ்க்கைக்கான குறிக்கோளை ஏற்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்லைங்க, நம்ம வாழ்கிறதுக்கான குறிக்கோள் என்னன்னு தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த மக்கள் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. பாய்.